ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது பழைய ட்விட்டர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டேட்டா ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிமெயில் வச்சு டைரெக்டாக லாகின் பண்ணலாம். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், எக்ஸ்ப்ளோர், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிலாம் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பழைய ஃபேஸ்புக் மாதிரி தான். பட்டன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி இருக்கும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணணும். அதாவது பழைய மெத்தடில் சொல்லணும்னா இது வந்து ஒரு ட்வீட். இப்போ வந்து அந்த ட்வீட்டுக்கு பதில் போஸ்ட்டுன்னு பேர் மாற்றி வச்சுருக்கான். ஸோ நம்ம வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறோம். இப்போ இந்த போஸ்ட் போட்ட உடனே என்ன ஆகும்னா, உங்களோட நேமுக்கு கீழே உங்களோட போஸ்ட் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் போகும், இவர் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், இதில் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி வருது. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு எக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து டேட்டா நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏபிஐ மெத்தட் வச்சு டேட்டாவை எடுக்கணும். ஸோ ஏபிஐ மெத்தட் வச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு அப்ளிகேஷன்லேருந்து டேட்டாவை நீங்கள் வெளியே எடுக்கணுன்னா ஸ்க்ராப்பிங் மெத்தட்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்க்ராப்பிங் மெத்தடுங்கிறது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஒரு டேட்டாவை அவங்க வெப்சைட்லேருந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது ஒரு ஸ்க்ராப்பிங் ஆக்டிவிட்டி. ஆனால் அந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு லீகல் பாலிசி வயலேஷன். இது நிறைய சோஷியல் மீடியா அவங்களோட பாலிசிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது லீகலாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஏபிஐஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏபிஐஸை ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில் நிறைய டம்மி கமெண்ட்ஸ், அதாவது டம்மி போஸ்டெல்லாம் போட்டு பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச ஏரியா வந்து சென்னையில் ஓஎம்ஆர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடுறேன். எதுக்கு, நம்ம ஏபிஐ வந்து அதை ஹிட் பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த ஏபிஐ வந்து இந்த டேட்டா வருதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டம்மி போஸ்ட் ஒன்று போடுறேன் என்னுடைய அக்கௌண்ட்டில். சரி, இப்போ நான் போட்ட போஸ்டெல்லாம் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. developer.x.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது. இது வந்து ட்விட்டரோட தான். இந்த போர்ட்டலில் போய் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டெவலப்பர் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டல் வச்சு தான் நீங்கள் இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியும். ஏன்னா இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேலே லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட்ஸ், ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். ஸோ முக்கியமான பேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, XAPI V2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜ் தான் நீங்கள் பார்க்கணும். அதில் பாருங்கள், ஃப்ரீ, பேசிக், ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 லைசன்ஸ் மெத்தட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ரீ மெத்தட் தான். பேசிக்கு ப்ரோக்கும் நீங்கள் காசு கட்டணும், அதுவும் டாலர்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சருக்கும், அதாவது லைசன்ஸ் மெத்தடுக்கும் என்னென்ன ஏபிஐஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஃப்ரீ வெர்ஷன் தான். ஏன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் லைசன்ஸ் ப்ரோ இல்லை பேசிக்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ லிமிட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிஐ ஹிட்டுக்கு 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது அதே ஏபிஐயை மறுபடியும் நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா 15 நிமிஷம் நீங்கள் காத்திருந்தால் தான் அந்த ஏபிஐ ரிசல்ட் கொடுக்கும். இல்லாட்டி டூ மணி ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்து நின்றுடும். இதனால் நீங்கள் என்ன ஆகுன்னா, அவங்களோட சர்வர் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். அதனால் மற்ற சர்வீசஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறதால அவன் என்ன சொல்கிறான், மெதுவாக எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டேட்டா வந்து உனக்கு எப்போவுமே கிடைக்கும். ஆனால் 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும் ஃப்ரீ வெர்ஷனில். பேசிக்கலி அதே மாதிரி தான். ப்ரோவில் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமாக டேட்டா வரும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு காசு கொடுத்து டேட்டா எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டர்லேருந்து டேட்டா எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு எக்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ளேருந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். போஸ்ட்மேன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ வெர்ஷன் டூலு. இப்போ வந்து சில கம்பெனிஸில் அது வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. பட் இந்த ஒரு டூலை வச்சு நீங்கள் என்னென்னமோ பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டூல் நமக்கு ஒரு ஏபிஐ ப்ராப்பராக வேலை செய்யுதா இல்லையாங்கிறத சொல்லி கொடுத்துரும். ஸோ என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் நான் நிறைய சோஷியல் மீடியாவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த ட்விட்டரு. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பேக்கேஜ்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்னோடய அக்கௌண்ட்டையே வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏபிஐ வச்சு. ஸோ இந்த ஏபிஐ வச்சு நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏபிஐயை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம எக்ஸ் பிளாட்ஃபார்ம் திரும்பி போங்க. அங்கே மேலே ஓவர் வியூ, அதாவது ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட் அதுவே க்ரியேட் ஆகி தான் நிற்கும். நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அந்த பேஜில் இருக்கிற அந்த டிஃபால்ட்டுன்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு
மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு, அப்புறம் கீஸ் அண்ட் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரீஜெனரேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எஸ் ஜெனரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா அது ஒரு கீ ஜென்ரேட் பண்ணி தரும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, இந்த கீஸ் ஜெனரேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது பார்த்தீங்களா, ஏபிஐ கீ ஒன்று கொடுக்குது, ஏபிஐ சீக்ரெட் கீன்னு சொல்லி ஒன்று கொடுக்குது. இது ரெண்டையும் உங்கள் லோக்கல் சிஸ்டம்லையோ இல்லை உங்களுக்கு தேவையான இடத்துலையோ நோட் பேடில் கூட எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் எழுதி ஒரு தனியாக ஒரு பேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பேரர் டோக்கன் ஒன்று இருக்குது, அதையுமே காப்பி பண்ணிக்கிறேன். நிறைய வேஸ் ஆஃப் ஆக்சஸிங் அண்ட் ஏபிஐ இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் பேசிக் டெக்னிக் மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து டோக்கன் வித் சீக்ரெட் இருக்குது, அதையுமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எதுக்குப்பா இவ்வளோ கீஸ் ஜென்ரேட் பண்ணணும், ஒன்று இருந்தால் பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சிஸ்டமும் வேறு மாதிரி இயங்கும். இந்த ஏபிஐஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில சிஸ்டம்ஸ் வந்து டோக்கன்ஸ் வச்சு ஒர்க் ஆகும், சில சிஸ்டம்ஸ் வந்து கீஸ் வச்சு ஒர்க் ஆகும், சில சிஸ்டம்ஸ் ஏபி கீஸ் வச்சு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. சில சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற OAuth 2.0 அதில் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன மெத்தட் ஆஃப் சீக்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி டேட்டா எடுக்கலாங்கிறதும் கூட இந்த வெப்சைட்டில் போட்டிருப்பான். நீங்கள் அது ஃபுல்லாக படித்து பார்க்கணும். ஸோ நம்ம இந்த ஒரு வே ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பேரர் டோக்கன் மெத்தட் தான். ஏன்னா இதுதான் சிம்பிளஸ்ட் அண்ட் குவிக்கஸ்ட் வே ஆஃப் ஆக்சஸிங் அண்ட் ஏபிஐ. இதுக்கு முன்னாடி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, இதுக்கப்புறமும் நிறைய மெத்தட்ஸ் வரும். பட் ஒரு பேசிக் அண்ட் சிம்பிள் ஈஸி வே ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் அப்படின்னா யூஸிங் அண்ட் டோக்கன்னா பேரர் டோக்கன் தான். அவ்வளோதான். இந்த டோக்கன் நல்லா ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு விஷயம், இந்த பேஜ் அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த போஸ்ட்மேன் போகணும். இந்த கீஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கீஸை பத்திரமா எப்போவுமே வச்சுக்கோங்க. மறுபடியும் கூட எப்போ வேணால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அது ட்விட்டர் கொடுக்குற ஆப்ஷன். நான் கம்மிங் பேக் டு அவர் பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஏபிஐ அதாவது ஃபைண்ட் யூசர் ஐடி அப்படிங்கிறத படி நம்ம ஒரு ஏபிஐயில் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். என்னோடய யூசர் ஐடி இதுதான். இந்த யூசர் ஐடி ஹிட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேரர் டோக்கனை பாஸ் பண்ணணும். எங்கள் ஆத்தரைசேஷன் ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேரர் டோக்கன் நாங்கள் காப்பி பண்ணல, அது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷனில் வந்து பேரர் டோக்கன் நிறைய கீஸ் இருக்குல்ல, இதில் பேரர் டோக்கன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் நேம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் பேஜில் லெஃப்ட் சைடில் கீழே உங்களோட யூசர் நேம் இருக்கும், அதுதான் இங்கே போஸ்ட் பண்ணணும். இந்த யூசர் நேம் ப்ராப்பராக நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ரிசல்ட் வரணும். தப்பான யூசர் நேம் பாஸ் பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ சென்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ வர ரிசல்ட் செட்டை பாருங்கள். ஸோ வந்த ரிசல்ட் செட் என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் ஐடி, நேமு, யூசர் நேம் இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ரிசல்ட் செட்டு இப்போ ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. இதுதான் என்னோட யூசர் ஐடி. இதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல யூசர் நேம் பாஸ் பண்ணலாம், இல்லை யூசர் ஐடி பாஸ் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஐடியோ இல்லை இந்த யூசர் நேமோ ப்ராப்பராக எடுத்து அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற ஏபிஐயில் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான டேட்டா கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஹிட் பண்ண போகிறது நான் பாஸ் பண்ண ட்வீட்ஸ். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சேன்ல, அதில் மை ஃபேவரேட் சென்னை இஸ் அப்படின்னு சொல்லிட்டு OMR அப்படின்லாம் போட்டிருந்தேன்ல, அதுதான் வந்து அங்கே வருது பார்த்தீங்களா. இதுதான் பேஜ். இங்கே மை ஃபேவரேட் போட்டிருக்கேன்னா இதே வேல்யூ தான் எனக்கு அங்கே போஸ்ட்மேன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ட்வீட் எக்ஸ்ட்ராக்டட் வயா ஏபிஐ. ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுமே இதில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா பேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இந்த நெக்ஸ்ட் டோக்கன் அப்படிங்கிறது தான் பேஜினேஷன் வேல்யூ. அதை எடுத்து பேராமீட்டர்ஸில் பேஜினேஷன் _ டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் பாஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூ அப்படிங்கிற ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செட் ஆஃப் லேட்டஸ்ட் ட்வீட்ஸ் எனக்கு கிடைக்கும். அதாவது 10 ட்வீட்டு, அடுத்து 10 ட்வீட்டு, அதுக்கடுத்து 10 தான் அது கொடுக்கும். ஏன்னா அந்த சர்வர் வந்து உங்களுக்கு 10 கொடுக்குற மாதிரி தான் அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது அப்படி தான் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு 10 வரும், அடுத்த 10 லோட் பண்ணுறதுக்கு அப்படியே பேஜை சுற்றும் பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த 10 எடுக்க முடியாது, ஏன்னா நான் 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதனால தான் டூ மெனி ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்து நின்றுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், யூசரு, அந்த யூசரோட ட்வீட்ஸு, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கையில் வச்சுருக்கோம். ஸோ அடுத்த ஏபிஐ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரீ வெர்ஷனில் நமக்கு கொடுக்குறது ஃபைண்டிங் மென்ஷன்ஸ். அதாவது ஒரு கீவேர்டை எடுத்துக்கிட்டு அது எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க, யார் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் வந்து இந்த மென்ஷன்ஸ் மெத்தட். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண ஒரு கீவேர்டு வந்து OMRங்கிற வேர்டு வந்து நான் அப்படியே சென்னையில் போட்டிருந்தேன் இல்லையா, அது மாதிரி யாரெல்லாம் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இதில் OMRங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னை OMR மட்டும் இல்லை, நிறைய OMRs கூட இருக்குது. ஸோ இது வேண்டாம். நம்ம வந்து இப்போ OMRங்கிற கீவேர்டு எடுத்துகிட்டு அதுக்கு பதில் சென்னை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம். ஸோ ரீசெண்டாக சென்னை பற்றி போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் வந்து இது அப்படியே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன ரிசல்ட் எனக்கு வேணுங்கிறத பர்டிகுலராக நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் அந்த வெப்சைட் ஃபுல்லாக படித்து பார்க்கணும். எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வெப்சைட்டில் போய் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போது நான் போட்டிருக்கிற டேட்டா ஹிட் படி ஏபிஐயில் எனக்கு கிடச்ச ஐடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஐடி, டெக்ஸ்ட்டு,
ரீசெண்டாக யாரோ சென்னை பற்றி ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தோம்னா யார் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேலோடில் இருக்கிற டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஐடி, டெக்ஸ்ட்டு, கிரியேட்டட் அட்டு, ஐடி, எடிட்டட் ஹிஸ்ட்ரி. இதுதான் நான் கேட்டிருக்கிற அந்த எக்ஸ்டென்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேல்யூஸ். ஸோ இதுதான் அது கொடுக்கும். எல்லா ரீசெண்ட் 10 ட்வீட்டுக்கும் இந்த வேல்யூ தான் திரும்பி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆத்தர் ஐடி எடுத்துக்குவோம். இந்த ஆத்தர் ஐடியோட பேர் என்ன, யார் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் ஆத்தர் ஐடி எடுத்துகிட்டு அந்த ஐடியை கீழேயே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரே வேல்யூ இருக்கும். அந்த அரே வேல்யூவில் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஐடிக்கு இதுதான் பேர். ஸோ இந்த யூசர் தான் வந்து அந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கான். அதாவது 2 ஸ்ப்ளிட்டாக கொடுப்பான். ஃபஸ்ட்டு அரேயில் யூசர், அந்த யூசர் ஐடியோட போஸ்ட்டு. செகண்ட் அரேயில் பார்த்தீங்கன்னா யூசரோட நேமு, அந்த டீட்டெயிலாம் வந்து செகண்ட் அரேயில் கொடுத்துருப்போம். 2 ஸ்ப்ளிட் இருக்கும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் டேட்டா எடுக்க முடியும். ஒரே ஷாட்டில் ஒரே ஃப்ளாட்டனிங் பண்ணிங்கன்னா டேட்டா சரியாக வராது. அது இப்போவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேஜினேஷன் டோக்கன் கொடுத்துருப்பான். பார்த்தீங்கன்னா இந்த பேஜினேஷன் டோக்கன், நெக்ஸ்ட் டோக்கனுங்கிறது தான் பேஜினேஷன் டோக்கன். இந்த டோக்கனை காப்பி பண்ணிக்கிட்டு மேலே முன்னாடியே சொன்ன மாதிரி பேராமீட்டரில் பேஜினேஷன்_டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை எடுத்து நீங்கள் அந்த வேல்யூஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த லேட்டஸ்ட் ட்வீட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ வராது. ஏன்? முன்னாடியே சொன்ன மாதிரி 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து ட்விட்டர் ஃப்ரீ வெர்ஷனில் இப்படி தான் வேலை செய்யும். இதை தாண்டி உங்களால் போக முடியாது. பார்த்தீங்களா, 2 மணி ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுச்சுல்ல. இந்த 2 மணி ரிக்வஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். லேட்டஸ்ட் 10 ட்வீட்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்து நிற்கும். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி சில ஏபிஎஸ் மட்டும் தான் ஹிட் பண்ணி எடுக்க முடியும். இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மோடைய டெவலப்பர் போர்ட்டல் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏபிஎஸ் என்னென்னலாம் ஃப்ரீ, எதெல்லாம் ஃப்ரீ இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை வச்சு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம்.